வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 13ஆம் நாள். ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு நோக்க தன்னுடைய தோழியை எப்படி எழுப்புறான்னு பாப்போமா? உள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாள் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். கொக்கு வடிவுல வந்த பகாசுரன் என்கிற அசுரனுடைய வாயை பிளந்து மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டதுக்காக ராவணனுடைய தலையை கொய்து இப்படி பல வீர தீர செயல்களை எல்லாம் செய்த கண்ண பரமாத்மாவினுடைய பெருமையினை பாடி பாடி ராமபெருமானுடைய பெருமையை பாடி பாடி நாராயணான்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய பாவை பெண்கள் எல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று. வியாழன் என்கிற இரவு உறங்க போய்விட்டது. வெள்ளி என்கிற விடியற்காலை உதித்து விட்டது. இதை இப்படியும் சொல்லலாம். அஞ்ஞானம் என்கிற இருள் மறைந்து ஞானம் என்கிற ஒளி கூட பிறந்து விட்டது. ஆனால் தாமரை போன்ற அழகிய கண்களை உடைய பெண்ணே, இதோ பறவைகள் கீச்சிடுகிற ஒலி சத்தம் உன் காதுல வந்து விழலையா? விடுஞ்சிருச்சுன்னு உனக்கு தெரியலையா? எழுந்து வா. நம்ம எல்லாரும் இந்த குளிர்ந்த நீர்ல நீராடி அழகா அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாராயணா கோவிந்தா கோபாலா கிருஷ்ணான்னு சொல்லி சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம நீராடினா பாவை நோன்பு நோற்றா நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் இல்லையா? அதனால சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு ரொம்ப அழகா எழுப்பிட்டு கடைசியில ஒரு வரிய சொல்றா, கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றா. இந்த கள்ளத்தனமான தூக்கத்தை விட்டுட்டு எழுந்து வான்னு சொல்றா. திருடினாலும் அதுக்கு பேரு திருட்டு அல்ல, பொருளை திருடினாலும் அதுக்கு பேரு திருட்டு இல்ல. நம்ம பெருமானுடைய நாமத்தை நினைக்காம சும்மா பொய் தூக்கம் தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேரும் தூக்கத்தை திருடின திருட்டான். இப்படி தூங்கிட்டு நாம பெருமானுடைய நாமத்தை சொல்லாம நாமே நம்ம நேரத்தை திருடிட்டு இருக்கோம். இப்படி தூங்கி தூங்கி நீயே உன் நேரத்தை திருடாது. அந்த கள்ளத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த பொய் தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும் இல்லையா, அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லணும் இல்லையா? அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய்னு ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிய பாவை நோன்பு நோற்பதற்காக நீராடுவதற்காக அழைக்கிறார். நாமும் இந்த நல்ல நாள்ல அந்த பெருமானுடைய நாமத்தை சொல்லுவோம், இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.